Hi, hello friends. Assalamu alaikum. Welcome to Sit Zone. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மட்டன் பிரியாணி வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணவங்க எனக்கு வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோவும் சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரைஸ் வச்சு மட்டும் தானே பிரியாணி செஞ்சு பார்த்துருக்கோம். அப்படி மட்டும் தான் சாப்பிட்ணுமா என்ன? பிரியாணி ஃப்ளேவரில் மக்ரூனி எப்படி செய்யலாம், இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம். ஸோ அது எப்படி செய்யலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சேம் ப்ராசஸ் தான். கொஞ்சம் வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கு. 4 பச்சை மிளகா. தென் வந்துட்டு சிக்கன் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ 1/2 kg சிக்கன், 1/2 kg மக்ரூனிக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? தென் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம், அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம டேஸ்ட்டுக்கு போடுறதுக்கு புதினா கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப பிரியாணி விட ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. குக்கரில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ஒரு 10 minutesல செஞ்சிடலாம். பிரியாணியாவது தம் விடணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப லேட் எடுக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் 1/2 kgக்கான இது தான் போட்டிருக்கேன். 1/2 kgக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா சூடானதும் கட் பண்ண வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த வெங்காயம் வதங்கினதும் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஃபஸ்ட்டே அரைச்ச வெங்காயம் போட்டிங்கன்னா அது பிடிச்சிடும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு கட் பண்ணதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அரைச்ச வெங்காயத்தை போடணும். எல்லாத்துலேயுமே சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருக்கும். எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாமே சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்வாங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு லைட்டாக. அது கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது ரொம்ப வந்து சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டி, ஒரு டேஸ்டான ஒரு சீக்கிரமான டிஷ்ஷு அப்படின்னு சொன்னால் இது செய்யலாம். குக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டால் முடிஞ்சிடும். ஸோ ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கு ரைஸ் இல்லாமல் மக்ரூனி வச்சு நம்ம செய்யலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்களும் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக போட்டு நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இதுவும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். லாஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாருமே ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கமெண்ட் ட்ரை பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 kgக்கும் இது வந்து இஞ்சி பூண்டு ரெண்டுமே நாங்கள் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. அந்த மட்டன் பிரியாணி செஞ்சவங்களும் எனக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் அந்த வீடியோ எடுத்து அனுப்புங்க. நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா இருக்கும், எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எங்கள் மாமியாருங்க வந்து 2 பேரும் இல்லை, இன்றைக்கி பிஸியாக இருக்காங்க. அதனால் நானே இன்றைக்கி செய்யலாம். சார் சிம்பிள் டிஷ் தானே, ஸோ நம்மளே செஞ்சிடலான்னு சொல்லி நம்மளே செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறது நமக்கே தெரியும். அந்த இஞ்சி பூண்டு ஃப்ராக்ரன்ஸ் வர ஆரம்பித்த உடனே ஸோ வந்து இப்போ நம்ம பீஸ் பண்ணியிருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு அரைச்சி போட்டால் தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா மக்ரூனி வந்து ஜூஸியாக கேட்பாங்க. அதனால் நம்ம தக்காளி அரைச்சி போட்டோன்னா தான் அது ஜூஸியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கட் பண்ணியும் போட்டுக்கலாம், ஆனால் நம்ம அரைச்சி போட்டோன்னா அது ஜூஸியாக இருக்கும் ஃப்ளேவர். ஓகேவா?
அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா கூட போட்டுக்கலாம். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தென் ஒரு கைப்பிடி புதினா. ஓகேவா? நிறைய vlogs வந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மோடதை வந்து அது எப்படி எடுக்கணும், லிஸ்ட் வைஸ் எப்படி எடுக்கணும், நம்ம எப்படி இப்போ வந்து போடணும் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நம்மளுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறோம். அதுக்காக தான் போட்டது. நாங்கள் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி வந்து சப்மிட் பண்ணிட்டோம். பண்ணாதவங்களும் சீக்கிரமாக அதுக்கான ஃபார்ம்ஸை வாங்கி நீங்களும் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன? வாங்க வாங்க, உங்களை தான் கேட்டுட்டு இருந்தோம். வாங்க. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் மாமியார் 2 பேரும் பிஸியாக இருக்காங்க, வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி பெருசாக ஒன்றும் செய்யலை. நம்ம ஸ்டைலில் வந்து மக்ரூனி தான் செய்கிறேன், பிரியாணி ஸ்டைலில். அரிசிலாம் வேற ஊற வச்சுருக்கோம். அது வந்து வேறு கண்டென்ட், பாயாசத்துக்கு ஊற வச்சுருக்கோம். ஸோ எங்கள் மாமியார் வந்துட்டாங்க, சலாம் சொல்லிடுங்க. இங்கே வாங்க, கிட்ட வாங்க. சிக்கனில் மக்ரூனி செய்யலாம். ஸோ மிளகா பொடி 1/2 kg எடுத்துக்கேன். ஸோ நான் 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. வந்து இந்த பிரியாணி மசாலா கேட்டிருந்தாங்க. அது ஒரு நாள் வந்து எங்கள் மாமியார்ஸை வச்சு நான் ரெசிபி போடுறேன். இது எப்படின்னா நாங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அது நான் அன்றைக்கி காமிச்ச அளவுக்கு எவ்வளோ அளவுன்றது எனக்கு தெரியாது. அவங்க தான் அரைச்சி வச்சுருப்பாங்க. இது எங்கள் மாமியார் தான் அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ பிரியாணிக்கு, கறிக்கு எல்லாமே நாங்கள் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே இதுதான் மெயினே. இந்த மசாலா தான் மெயின் மசாலாவே. இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே அதுதான். அந்த மசாலா போட்டால் தான் உங்களுக்கு வந்துட்டு பாய் வீட்டு ஸ்பெஷல், அண்ட் தென் வந்து திண்டுக்கல் ஸ்பெஷல், அந்த கல்யாண வீட்டு பாய் பிரியாணி சொல்லுவாங்க இல்லைங்களா, கல்யாண வீட்டு பிரியாணி, அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் நாங்கள் வந்து இதை வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது. பெருசாக வேறு எந்த ரெசிபியும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா ஆட் ஆனோடனே கொஞ்சம் நல்லா வதங்கினதும் 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா ரெசிபிஸும் கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு நாள் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது எடுத்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அது வந்து பட்டை அந்த மசாலா தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து மக்ரூனிக்கு வந்து போட்டு ஸ்டார்டிங்கில் வெடிக்க விடுவாங்க இல்லையா, அதனால் அது நாங்கள் போடலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிக்கனில் தண்ணி விடுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ சொல்கிறது எல்லாமே 1/2 kgக்கான அளவு தான். மக்ரூனி 1/2 kg தான். 1/2 kg சிக்கன் தான் அது. இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் 3/4 கிலோ மட்டன் ரைஸ் போடுறீங்கல்ல, ஸோ அது எத்தனை பேர் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி. ஸோ இது 1/2 kgனா ஒரு மக்ரூனினா நல்லா சாப்பிட்டாங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்னா 5 to 6 மெம்பர்ஸ் கூட நம்ம வந்து சாப்பிடலாம். இது மேக்ஸிமம் டின்னர் தான் ட்ரை பண்ணுவோம். சரி, இன்றைக்கி வந்து லஞ்சுக்கே பண்ணலாமே, டின்னருக்கு வெளியே எங்கேயாவது போய்க்கலான்ற பிளானில் இருக்குது, பார்ப்போம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் போடுவோம். பத்தலைன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் தண்ணி விடுற அளவுக்கு சிக்கன் வதங்கிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சது. ஆனால் இது குயிக்காக ரெடி ஆகிடும். பிரியாணியோட பிரியாணி மசாலாவில், பிரியாணி டேஸ்ட்டில் பிரியாணியோட டைம் ரொம்ப கம்மியான ஒரு டிஷ் இது. ஓகே. இது வந்து 1/2 kg பாஸ்தா மீன்ஸ் மக்ரூனி. இது என்னென்னா, இது என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா, நாங்கள் வந்து இது டியூப் தான். ஸோ நாங்கள் இது தான் வாங்குவோம். டியூப் தான் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ நாங்கள் இது தான் வாங்குவோம். இதை வாஷ் பண்ணி போடணும். ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இப்போ ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம இப்போது நான் எங்கள் வீட்டோட சீஃப் செஃப்பை கூப்பிடலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்து டேஸ்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டானு சொல்லி அவங்கள கூப்பிடலாம் இப்போ. ஓகேங்களா? ஓகே. அம்மா எல்லாமே ஓகேவா? ஏதாவது ஆட் பண்ணணுமா? ஏதாவது கம்மி பண்ணணுமா? லெமன் ஊற்றலாமா? நான் தாளிச்சிட்டேன். அவங்கள்ட்ட மைக்கில் சத்தமாக பேசுங்க. லெமன் ஊற்றவா வேண்டாமா? லெமன் ஊற்றல இன்னும். சரி, அதான் நீங்கள் புளிப்பாக இருப்பீங்கன்னு சொல்லுவீங்களா, அதுதான் கேட்குறேன். பாதி ஊற்றவா? ஸ்வீட்டுக்கு ஊற வச்சாச்சு. வர மாட்டிக்கிறாங்கப்பா. உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு எல்லாம் போட்டு அரைக்கணும். ஓகே, உரிச்சு தரேன். அவ்வளோதான். வர இது மக்ருனி வந்து நான் இப்போது வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக இது பபிள்ஸ் வருது, கொதி வருது. ஸோ நம்ம வந்துட்டு கொதி வந்த உடனே இது நம்ம இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வாஷ் பண்ணி தான் போடுவேன். வாஷ் பண்ணலைன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இதில் வாஷ் பண்ணி தான் போடுவேன் மக்ருனியை. ஓகே, இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது தண்ணி. நம்ம இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கிளாஸ் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அது அப்போ தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லெமன் பாதி ஊற்ற சொன்னாங்க எங்கள் சீஃப் செஃப்பு. ஸோ வந்து லெமன் மட்டும் பாதி நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன தான் நம்ம செஞ்சாலும் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் கேட்போம். அதானே உலக வழக்கம். அப்படியா? ஆமாம். எல்லாரும் அப்படிதான் கேட்குறீங்களா? எல்லாரும் அப்படி தான் கேட்குறீங்களான்னு சொல்லிவிடுங்க எங்கள் வீட்டுக்காருக்கு. ஏன்னா அதுதானே உலக வழக்கம். அதுதான் சொல்கிறேன். இல்லை, 2 கிளாஸ் ஊற்றிட்டேன். 2 கிளாஸ் ஊற்றிருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் நல்லாவே வேகும். இப்போ மற்ற அந்த ஸ்க்ரூ இதெல்லாம் எடுத்திங்க அப்படின்னா டக்குன்னு குழஞ்சிரும். ஆனால் இது வந்து நல்லா வேகும். ஸோ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே வைக்கலாம். ஏன்னா நீங்களாம் ஜூஸியாக தானே கேட்பீங்க, ட்ரையாக கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம எக்ஸஸாக தண்ணி வச்சுருக்கோம். மழை சாரல் மாதிரி லெமனை புழிஞ்சு விட்டுட்டு. எனக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். என் ஹஸ்பண்டும் புளிப்பாக தான் கேட்பார். ஆனால் எங்கள் மாமியார் எங்கள் மாமனாரும் வந்து புளிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ லெமனுக்கு போட்டுட்டு இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு. அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு. அவ்வளோதான். ரெடி. ஸோ கிளறி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சு விசில் வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். கொதி வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மூடியை வச்சு மூடிடலாம். அதுவும் இந்த மூடியை வச்சு மூடுறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஓகே, மூடியாச்சு. ஸோ 2 விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் வரட்டும். இது 2 விசில் தான் நமக்கு கணக்கு. ஸோ விசில் வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் வந்து என்னை விட எங்கள் மாமியார் தான் நல்லா செய்வாங்க. ஸோ நம்ம அவங்கள இதில் கோத்து விட்டுருக்கலாம். மக்குனி வந்து ஓப்பன் பண்ணலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. 2 விசில் விட்டது. ஸோ நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வாசம் செம்ம தூக்குது. ஓகே, அவங்க கேட்ட மாதிரி ஜூஸியாக மக்ருனி ரெடி. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பவுலில். இதில் என்ன ஒரு ஒன்றுனா நம்ம சுட சுட சாப்பிடணும். சுட சுட சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் ஜூஸியாக எம்மியாக இருக்கும். ரொம்ப குயிக்கான ஒரு டிஷ்ஷு. ஸோ பிரியாணி ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரெசிபி சொல்லுங்கள். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து ஆளை கூப்பிடலாம். ஓகேவா? டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த பார்த்துட்றேன். டேஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் பிரியாணி மாஸ்டர் தான் கூப்பிட்ருக்கோம். பிரியாணி ஆர்டர் வேணும்னா சொல்லுங்கள், சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இல்லை இல்லை இல்லை, காரம் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? வீடியோ அப்லோட் பண்ணலாமா? கண்டிப்பா. நல்ல சீட்டா பார்த்து எடுத்து கொடுங்க. உங்க பிரியாணி ஆர்டருக்கு கீ ஆமா மாஸ்டர் இவர் தான். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பிரியாணி ஆர்டர் பண்ணி தருவாங்க. கல்யாண வீட்டுக்கு எதுவாக இருந்தாலும் கொடுங்க. ஸோ நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அவர் உங்களுக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு
கொடுப்பாரு. நம்ம டேஸ்டே ஒரு பிளேட் பார்ப்போம். ஆமா, நீங்க டேஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா நான் ஃபுல்லா பார்த்துட்டே இருப்பாரு, கடைசி வரைக்கும் டேஸ்ட் பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் நீ பண்ணுங்க, சொல்லுமா, கமெண்ட் ஓடியா பண்ணுங்க. ஓடியா ஜார எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு சொல்லு. இந்த பிளேட் காரமா இருக்கும். எப்படிமா அங்க இருக்கு? பா சொல்லு. சூப்பர் சொல்லு. சூப்பர் சொல்லு. ஓகே, சரி, ஓகே. மறுபடியும் என் பொண்ணு ஏதோ சொல்றா, என்னன்னு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஃபர்ஸ்ட்ல இருந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய். ஹாப்பி சண்டே சொல்லு. ஹாப்பி சண்டே. சூப்பர் டாட்டா.